மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த மாளில் கூடி வந்திருக்கிற உங்களோ ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தியானித்து வருகிறோம். அதிலே வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இதிலே நாம் அநேக காரியங்களை கடந்த நாட்களிலே அபிஷேகத்தை குறித்தும், குத்து வழக்கை குறித்தும், சபையை குறித்தும், பொன்னை குறித்தும், அந்த கோமேத கற்களை குறித்தும், வறண்ட நிலம் எப்படி இருக்கிறது என்று சொல்லியும் நாம் பார்த்தோம். அதாவது ஆண்டு சொல்கிறார் ஏசாயா 44:3 நான் என்ன செய்வேன்னா வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை கொண்டும் நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நதி ஏதேனிலிருந்து புறப்பட்டு என்ன செய்கிற 4 பெரிய ஆறுகளாக அது போனதென்றும் அந்த இடத்திலே இருந்த ஒவ்வொரு நன்மைகள் என்ன என்பதையும் சில காரியங்கள் நாம் பார்த்தோம். வருகிற நாட்களில் சில காரியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் நாங்கள் பார்க்கிறோம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதோனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஏதேனில் இருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 பெரிய ஆறுகளாக போனது. இந்த நதி எதற்காக என்றால் தோட்டத்தை செழிப்புறச் செய்கிறதுக்கு. அப்படிதானே? தண்ணி கட்டாயம் தேவை. எதுக்கு? மரங்களுக்கு தேவை, செடிகளுக்கு தேவை, மிருகங்களுக்கு தேவை, பறவைகளுக்கு தேவை. இப்படி எல்லாவற்றுக்கும் தேவை. அதை விட விசேஷமாக பூமிக்கு தேவை. பூமியில் தண்ணித்தன்மை இல்லாட்டி பூமி என்ன செய்யும்? வெடிக்க ஆரம்பிச்சிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, அப்போ இந்த தண்ணீர் அங்கே பாய்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, இந்த ஏதேன் தோட்டம் எதை குறிக்கிறது என்று சுருக்கமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எசேக்கியேல் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில். அப்போ இந்த தோட்டம் யாரு? ஏதேனில் தேவனுடையது தான் அந்த தோட்டம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் அதே வேளை நீங்கள் எசேக்கியேல் 31:9 வாசித்தீங்கன்னா தேவனுடைய வனமாகிய தோட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருந்து தான் இந்த நதி என்ன செய்கிறது? புறப்பட்டு ஏதேனிலிருந்து அந்த நதி புறப்பட்டு போகுதான் 4 ஆறுகள். அப்போ தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கேருந்து தான் இந்த நதி என்ன செய்யுது? புறப்பட்டு போகிறது. அதில் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் எங்கே இருக்கிறார் என்பதை குறித்து சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான். சங்கீதம் 46 நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் ஒரு நதி உண்டு, அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார். அப்படித்தானே? பரிசுத்த ஸ்தலத்தை தேவன் அங்கே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, அப்போ தேவன் இருக்கிற இடத்திலிருந்து தான் அந்த நதி என்ன செய்து புறப்பட்டு வருகிறது. அப்போ இந்த நதிக்கு சொந்தக்காரர் யார்? கேட்கத்தானே வேணும், ஒரு கேள்வி கேட்கணும். இந்த நதிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னாக்கும் இந்த நதி முதலாவது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்மை குறிக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்பத்தை, நம்முடைய தொழிலை, நம்முடைய சபையை, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த நதிக்கு ஒப்பனையான ஒரு சத்தியமாக நாம் பார்க்கலாம். தேவன் நம்மை அப்படித்தான் நம்ம இந்த செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். அப்படியா இருந்தால் இந்த நதிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கோ எசேக்கியேலுடைய புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எகிப்து தேசம் பாழும் வனாந்தரமும் ஆகும், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நதி என்னுடைய. நதி என்னுடையது. யாருடையது? நதி யாருடையது? கர்த்தருடையது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தருடையது மட்டும் நதி இல்லை, பிசாசுக்கும் நதி இருக்கிறது. பிசாசுக்கும் ஒரு நதி இருக்கிறது. நீங்க வேதத்தில் அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னாக்கும் ஆண்டவர் சொல்றாரு எப்படி? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது. போதும் போதும், நதி என்னுடையதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, அப்ப நதி 2 விதமான நதி இருக்கிறது. 2 பேருக்கு சொந்தமானவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் தான் சிருஷ்டித்தார்.
அப்படின்றது நாம் அறிவோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏவாள், அதன் மூலமாக தான் சந்ததி எல்லாம் வந்தது என்று நாம் அறிவோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். அப்படியா இருந்தா எப்படி ஒரு கூட்டம் பிசாசுக்கு சொந்தமானது, ஒரு கூட்டம் கர்த்தருக்கு சொந்தமானது என்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, இதற்கு நாம் ஒரு காரியத்தை நாம் எடுத்து பார்க்கலாம். யாத்ராமத்தின் புத்தகத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, எகிப்திலே இருக்கிறார்கள் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார். நீங்க அந்த இடத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்ராமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்றார். அப்படிதானே? உனக்குன்னு ஒரு ஜனம் இருக்குதப்பா, எனக்குன்னு ஒரு ஜனம் இருக்கிறது. அதாவது உனக்குன்னு இருக்கிற இந்த கூட்டம் எப்படின்னா, லௌகிகத்தோடு இணைந்த ஆடல் பாடல் அது இதுன்னு எல்லா காரியங்களை செய்து கொண்டு உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை மகிமைப்படுத்துகிற அந்த கூட்டத்தின் நடுவிலே நீ இருப்பாய், அவர்கள் உன்னை சுமப்பார்கள். ஆனால் என் ஜனம் யார் என்பதை நான் நிரூபிக்கும் போது எப்படி செய்வேன் என்று சொன்னால், உன் வீட்டிலே தவளைகள் உன் அரண்மனையிலும் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் பாய்ந்து விளையாடும், பேன்கள் வரும். ஆனால் என் ஜனத்தின் வீட்டில் அது இருக்காது. உன் வீட்டு வாசல்களிலே இருள் இருக்கும், என் வீட்டு வாசலிலே வெளிச்சம் இருக்கும். அதுதான் வித்தியாசம். தேவ ஜனம் பிரிக்கப்பட்ட ஜனம், தேவ ஜனம் வேறு பிரிக்கப்பட்டது மட்டுமல்ல, தேவனால் வழிநடத்தப்படுகிற ஒரு ஜனமாக இருக்கிறது. அந்த ஜனத்துக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவரும் யாருமே இல்லை என்று சொல்லு. அப்படியானால் அருமே கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப இந்த நதியை உரிமை பாராட்டுகிறது. என் ஆண்டவர் எப்படி உரிமை பாராட்ட முடியும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு வருமே. ஆனால் வாசிக்கலாம் சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 78ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதியாக வந்தது. கண்மலை அடிக்கப்பட்டது. எப்ப அடிக்கப்பட்டது என்று சொன்ன யாத்ராமத்தின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கோ, மோசே சொல்லுகிறார், ஓரேபிலே நீ கண்மலையோடு என்ன செய்யணும், கோல் எடுத்து அடி, நான் அங்கே உனக்கு முன்பதாக நிற்பேன். அந்த அடி யாருக்கு விழுந்தா கர்த்தருக்கு தான் விழும். அப்படிதானே? அடி யாருக்கு விழுது? கர்த்தருக்கு தான் விழுது. அப்ப கண்மலையோட நீ என்ன செய்ய, அடி, கண்மலைக்கு அடி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக செழிப்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்கிறதற்காக என் ஆண்டவர் அடிக்கப்பட்டார் சிலுவையிலே. என் ஆண்டவர் நிந்திக்கப்பட்டார் சிலுவையிலே. அந்த அடிகள் மூலமாகத்தான் அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது, ஆசீர்வாதம் புறப்பட்டு வந்தது. நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றினார், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கினார், நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார் என்று சொல்ல. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியானால் இந்த கன்மலை கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்து தான் இந்த கன்மலை, கிறிஸ்து தான் அங்க இருக்கிற தண்ணீர். அப்படின்னா அந்த தண்ணீர் தான் நதியாக மாறினது என்று சொன்னால், நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, யோவானுடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க நாம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், நானே ஜீவ தண்ணீர் அப்படின்றார். அப்ப இந்த தண்ணீர் யாரு? கிறிஸ்து, ஜீவ தண்ணீர். நீங்க வாசிங்க அந்த வசனத்தை. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். கொஞ்சம் குறைங்க, சத்தத்தை கொஞ்சம் குறைங்க. என்னது? நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணி எப்படின்னா ஜீவ தண்ணீர். எப்படின்னா அது ஊறும், அப்படியே குடிச்சோன்னு நின்றாது, தொடர்ச்சியா அந்த ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் இங்க பார்க்கிறோம், சமாரிய ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீ கிட்ட போயிட்டு ஆண்டவர் தண்ணீர் கேட்கிறாரு. தண்ணீர் கேட்டோன்னு அவன் என்ன சொன்னா, தண்ணீர் இல்லைன்னு சொன்ன பிறகு என்னென்னமோ பேசியெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஆண்டு சொன்னாரு, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீயே கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ தண்ணீர் அப்ப எனக்கு தாங்கன்னாரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப ஜீவ தண்ணீர் எதை குறிக்கிறதுனா கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவர்கள் எப்படின்னா, அது உள்ளத்திலிருந்து மறுபடியும் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். நீங்க வேதத்துல பார்ப்பீங்கன்னு சொன்னா, அது ஊற்றெடுக்க என்ன நடக்கும் என்று சொன்னா, சங்கீதங்களுடைய புத்தகத்துல 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும். நாங்க பார்க்கிறோம், எப்படி போட்டிருக்கு, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை. எப்படி? ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே அவர்கள் என்ன செய்வாங்க? திருப்தி அடைவார்கள். ஆலயத்தில் சம்பூர்ணம்னா என்னது? கொடுக்கப்படுகிற வார்த்தை, தேவனுடைய வசனம், அந்த போதகத்தினால் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பலப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த பேரின்ப நதி ஓட ஆரம்பிக்கிறது.
உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த ஜீவ தண்ணீர் அங்கே உள்ள போய் நாம் பலப்பட நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா அந்த நதி என்ன செய்கிறதுன்னு சொன்னால் போகிறதா இருக்கிறது. அது நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது மட்டுமல்ல, மற்றவருடைய தாகத்தையும் இந்த நாளிலே தீர்க்கும் என்று நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். அதுதான் இந்த நதியுடைய கடைசி முடிவு. என்னன்னா இந்த நதி எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறதில்ல, அது தொடர்ந்து பல காரியங்களை செய்ய போகிறது. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த மாதத்திலே காண்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இந்த நதியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதும் சுவிசேஷம் 7:38 நாம் வாசிக்கும் பொழுது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி எப்படி இருக்குமா? என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? ஓடணும். அந்த நல்ல தேவாலயத்தில் நல்ல அவன் சம்பூர்ணத்தினால திருப்தியானதுக்கு பிறகு அவனுக்குள்ள அந்த பேரின்ப நதி எடுக்க ஆரம்பிச்ச உடனே, அவனுக்குள்ள அது ஊற ஆரம்பிச்ச உடனே இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அது எங்கெல்லாம் போக போகுதுன்னு பார்க்க போல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்த உடனே, ஆண்டவரிடத்துல முற்றுமாக ஒப்பு கொடுக்கும் போது அந்த அடிக்கப்பட்ட கண்மலையில இருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள இருந்து ஓட ஆரம்பிக்க போகிறது. இந்த ஓட ஆரம்பிக்கிற இந்த தண்ணீர் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இதைத்தான் நாம் பார்க்கிறோம். என்னாமத்தின் புத்தகத்தில் 24:6 வாசிக்கும் அங்க பார்க்கிறோம். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. நமக்கு தெரியும். எப்படி நாம் முதல்ல பார்த்தோம், ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதி, அந்த நதி 4 ஆறுகளாக பிரிந்து போனது. அந்த 4 ஆறுகளாக போன போது ஒரு இடத்துல பொன் விளைந்தது, கோமேத கற்கள், இப்படி எல்லாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்து ஊற்றெடுத்து அப்படியே போக போக என்னன்னா இந்த நதி பரவ ஆரம்பிக்கிறது. அந்த 4 ஆறுகளாக போனது போல நம்முடைய வாழ்க்கையில இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒருவேளை நம்முடைய குடும்பங்களா இருக்கலாம், நம்முடைய தேசமாக இருக்கலாம், அதை கர்த்தர் செய்வார். அது மட்டுமல்லாம உங்களுக்குள்ளும் தேவன் அற்புதங்களை செய்வார். எப்படி என்றால் சரீர சுகங்களை கொடுப்பார், உங்களுடைய பொருளாதார காரியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அதேவேளை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் மூலமாக என்ன நடக்கும் என்றால் அநேகர் விடுதலை பெறுவார்கள். இது பரவி பாய்கிற ஒரு நதியாக மாறும். பரவி பாய்கிற ஒரு இது உங்களுக்குள்ளே இருந்து, உங்களுக்குள்ளே இல்லை, நீங்க போய் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த தண்ணீராகிய ஜீவ தண்ணீர் இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் எப்படின்னா உங்கள் தாகத்தை தீர்க்கிறது மட்டுமல்ல, இதன் மூலமாக அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறது. சமாரிய ஸ்திரீ என்ன செய்தா என்று சொன்னா, அந்த தண்ணீரை தாரும் என்று சொன்னா ஓடி போய் எல்லாருக்கும் சொன்னா, இன்றைக்கு நான் மேசியாவை கண்டுவிட்டேன் என்று சொன்னா. இதுதான் பரவி பாய்கிற ஆறின் அனுபவமாக இருக்கிறது, அல்லது போனா அந்த நதியின் அனுபவமாக இருக்கிறது. இந்த வருகிற நாட்களிலே தேவன் இதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆனா இந்த செழிப்பு வரும். செழிப்பு வர்றதுக்கு முன்னதாக சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு வரும். எப்படிப்பட்ட சோர்வுன்னா, அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான், நான் எப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேனே அப்படின்ற ஒரு கவலை வரும். நமக்கு மட்டும் வருகிறதல்ல, வேதத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி ஒருத்தனே அழுகிறான். தீர்க்கதரிசிமாருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா பல விதமான போராட்டங்களுக்குள்ளே போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியெல்லாம் கர்த்தர் அவங்க நடத்தின, இவரை தேடி நமக்கு என்ன பிரயோஜனம் கேட்கிறவன் இருக்கான். ஆனாலும் தேவன் அவர்களை கொண்டு செய்ததும் செய்கிறவைகளும் அதிசயமானவைகளாக இருக்கிறது. ஒரு நாள் இப்படிதான் எரேமியா என்ன செய்தான், ஆண்டவரை பார்த்து சொல்றான். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 12:1 வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்மோட நான் ஒரு வழக்காடன். வாசிங்க. கர்த்தாவே உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமாயும் இருக்கிறீர். எனவே ஆண்டவரே வழக்காட போனா
நீ நீதியுள்ளவர், நான் உம்முடைய மேய்ப்பன். ஆனா நான் எந்த நாளும் தரித்திர பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அறிஞ்சிட்டேன், ஆனா குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சரீரத்தில் பலகீனமாக இருக்கிறது, தேவைகள் சந்திக்கப்படல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. இப்படி பல காரியத்தை கேட்டு 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 உள்ளத்தில் நொந்து சோர்ந்து போன ஒரு நிலையில இந்த இடத்துல நீ எங்கேயோ இருந்து செய்தியை கேட்கலாம், அல்லது போன இந்த இடத்துல கேட்கிறவனாக இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், என்ன தெரியுமா? என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் நிரூபிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதல்ல என்ன செஞ்சார்னா, எரேமியா கூப்பிட்டார். எரேமியா இங்க வாப்பா, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்றேன். என்ன தெரியுமா? இதுவரையிலும் அறையிலே கட்டப்படாத ஒரு கச்சையை வாங்கி ஐப்ராத் என்கிற நதியில அந்த ஓரத்துல போயிட்டு அந்த மூலையில நீ என்ன செய், ஒளித்து வைத்துட்டு நீ பேசாம வந்துரு அப்படின்ட்டாரு. அவன் சொன்ன மாதிரியே செய்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஆண்டு கூப்பிடாரு. எரேமியா இங்க வா, நீ அங்க போயிட்டு பாரு, அந்த நீ கொண்டு போன அந்த கச்சை இருக்குதானு, இருந்தா எடுத்துக்கிட்டு வான்னு கையை வைக்கிறாது, பொத்துன்னு எல்லாம் உழுகுது. தேவன் பிள்ளையே, நான் ஒன்று சொல்றேன், நமக்கு அப்படி இப்படி வருகிற ஆசீர்வாதம் நிலைக்காது. தேவன் கொடுக்கிறது எதுவோ அதிலே தான் நிறைவான ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் வேதனை கூட்டார். அது நிலையானதாக இருக்கும், நிரந்தரமானதாக இருக்கும். அது நிலையானது நிரந்தரமாக இருக்கிறோம் என்றால் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரிடத்துல மட்டும்தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இல்லாட்டி இந்த மாய வித்தைகள் எல்லாம் இருக்கிறது, அந்த மாய வித்தைகள் எல்லாம் நிலைக்காது. தேவன் கொடுக்கிற நிலையான அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்றால் அது பரவி பாய்கிற ஆறாக மற்றவர்களுக்குள்ளே கடந்து போகும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க எரேமியா 13:6 வாசிக்கும் பொழுது அங்க நீங்க பாத்தீங்கன்னா, நதிக்கு போய் என்ன நீ அதை பாரு அப்படின்றாரு. போன எப்படி இருக்கு? அது உதிருது. இதெல்லாம் நிலை இல்லாததப்பா. நீ எவ்வளவு கஷ்டப்படுகிற பாடுபடுகிறன்றது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் வருகிறது, உன்னை கண்மலையின் மேலே நான் நடக்க பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன். உன் இருதயத்தின் வியாகுலம், உன்னுடைய சோர்வுகளை அகற்றி, உன்னுடைய பலவீனங்களை அகற்றி உன்னை நான் நடத்துகிற தேவனாயிருக்கிறேன் சொல்லி கர்த்தர் அந்த நேரத்திலே நமக்கு இந்த நேரத்திலும் பேசுகிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, மனம் குழம்பி போயிருக்கிறேன், அநேக காரியத்தின் நிமித்தமாக நான் சோர்வடைந்திருக்கிறேன். எரேமியா மாதிரிதான் என் வாழ்க்கையும் இருக்கிறதுன்னு சொன்னார். இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் வாழ்க்கை நீ கர்த்தரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, கல்வாரியிலே அடிக்கப்பட்ட என் ஆண்டவர் மூலமாக அந்த ஆசீர்வாதங்கள் வர அது பரவி பாய்கிற ஆறாக உன் மூலமாக நீ மட்டுமல்ல அநேகர் ஆசீர்வாதம் பெறத்தக்கதாக கர்த்தர் செய்வார். உன்னுடைய எல்லா காரியத்தை கர்த்தர் அகற்றி போடுவார். இன்றைக்கு நீ சோர்ந்து போயிருக்கலாம். அந்த சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறாயா? நீ அந்த முதலாவது அந்த ஜீவ தண்ணீரை பருக ஆரம்பி. நீ ஜீவ தண்ணீரை சரியா பருக ஆரம்பித்தா ஆண்டு, நீங்க யோவான்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்றாரு, 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், சொல்றாரு, தாகமாய் இருக்கிறவரே வாங்க, நான் உங்களுக்கு தண்ணீரை தர்றேன்னு. பண்டிகையின் கடைசி நாள் ஆண்டவர் எழுந்து நின்று பேசினது தான் என்னன்னா, எல்லாருக்கும் தேவையானது ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் தேவையானது தண்ணீர். அந்த தண்ணீர் தேவையானவங்க. இன்றைக்கு ஆண்டவரே என்னை அந்த தண்ணீரினாலே அந்த நதி எனக்குள்ளே பாய்ந்து போகும்போது தான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்த இந்த மாலை கூடிய கர்த்தர் சொல்கிறேன், இன்றைக்கு மனச்சோர்வோட இருக்கிறியா, வேதனையோட இருக்கிறியா, துக்கத்தோட இருக்கிறியா, பலவீனத்தோட இருக்கிறியா, இவைகள் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி உன் வாழ்க்கையில சமாதானத்தை பிசாசு எடுத்து போட்டிருப்பானா? ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு உனக்குள்ள இருந்த அந்த நதி சமாதான நதியாக புறப்பட்டு ஓடும். வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும். இதோ நான் என்ன செய்ய போறேன்? சமாதானத்தை நதியை போல. அப்ப நமக்குள்ள இருந்து அந்த புறப்பட்டு வருகிற நதி எப்படிப்பட்ட நதியா இருக்கணும்? சமாதானத்தின் நதி. சமாதானத்தின் நதி புறப்பட்டு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு மனிதன் சமாதானத்தை இழந்துட்டான். குடும்பங்கள் சமாதானத்தை இழந்துருச்சு. வாலிபர்கள் சமாதானத்தை இழந்து போனாங்க. என்ன, இந்த சின்ன பிள்ளைங்க கூட என்ன செய்யுது? சமாதானத்தை இழந்து காணப்படுது. இன்றைக்கு உலகம் தேடுகிற ஒன்று இருக்குமே, ஆனால் அது சமாதானத்தை தேடுகிறது. இந்த சமாதானம் போலியான சமாதானம் என்று ஒன்று இருக்கிறது, உண்மையான நிலையான சமாதானம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த நிலையான சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாக அல்லது போனால் கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது,
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்னைக்கு இருதயம் கலங்கி பயந்து எப்படி நடக்க போதோ, அடுத்த வருஷம் நடக்க போதோன்னு இப்ப சிலர் கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் ஆண்டு சொன்னா, நாளைய குறித்து நீ கவலைப்படாதப்பா, நாளைய தினம் நாளைக்காக கவலைப்படும். அப்படித்தானே சொன்னாரு. நாம பிள்ளை எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்பட்டு ஆண்டு சொல்றாரு, நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகத்தார் கொடுக்கிற சமாதானத்தை போல இருக்காது. அந்த சமாதானம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கும், அந்த குறிப்பிட்ட நேரத்தோடு கூட அது மறைந்து போகும். ஆனால் நான் கொடுக்கிற சமாதானம் நித்தியமானது, நிரந்தரமானது. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை? எல்லாரும் விட்டுட்டு ஓட போறான், சவுக்கடி விழப்போகிறது, தூசிக்க போறாங்க, துன்பப்படுத்த போறாங்க, ஆணிகள் கடாவப்பட்ட கரங்களோடு காயங்களோடு கூட அவர் காணப்பட போகிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் முள்ள தலையில வச்சு அதில் அடிக்க போறாங்க. எல்லா ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் தெரிந்திருந்த போதும் கூட அவர் சொல்றார், நான் சமாதானமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்னைக்கு இந்த சமாதானம் நமக்கு வேணுமானால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த மெய்யான சமாதானத்தை நாம் வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, அந்த சமாதானத்தை எனக்கு, சமாதானம் நதியை போல புறப்பட்டு ஓடும், ஆனால் நான் வாஞ்சிக்காத வரைக்கும் எனக்குள்ள இருந்தது ஓட முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியா இருந்தா நான் வாஞ்சிக்கிறவனாக காணப்படணும். நீங்க இந்த சமாதானத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னா, இந்த சமாதானத்தை உண்டாக்கணும். நமக்குள்ள என்ன செய்யணும்? அவர் சமாதானக்காரர் இல்லையா? சமாதான கத்தர், அப்படி தானே போட்டு சமாதான கத்தர் வருமளவு. இப்படியெல்லாம் வேதத்தில் பல வசனங்கள் இருக்கு. நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதின 4:9 சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். மீக 5 இவரே சமாதானக்காரர். எபேசியர் 2:14 எப்படி அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி. அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா சமாதான பிரபு அப்படின்னு கூட இருக்கு. அப்போ அவர் அவர் நிறைவான சமாதானம். ஆனால் இந்த சமாதானம் நதியா புறப்பட்டு ஓடனா எனக்குள்ள அதை கத்தர் உண்டு பண்ணணும். அது உண்டு பண்ணாத வரைக்கும் வராது. அப்படியா இருந்தா எப்படிங்க உண்டு பண்றது? இப்போ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை யாரோ தயாரிச்ச ஒரு மெஷின் இருக்கு, அந்த மாதிரி இவர் தான் இதை உண்டாக்குனார்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா இது அவருடைய செயல். அப்படியா இருந்தா எனக்குள்ள ஒரு சமாதானம் வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 53ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5 வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னை அவர் மறுபடியும் சமாதானத்துக்குள்ளே நடத்துகிறதுக்காக அவர் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். சும்மா சமாதானத்தை, ஏன் சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்லல, அதற்காக ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. அந்த விலைக்கிரயத்தை சிலுவையிலே செலுத்தினபடினால்தான் எனக்குள்ளே அந்த சமாதானத்தை நதியாக புறப்பட்டு ஓடத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இந்த சமாதானத்தை ஆண்டவர் விசேஷமாக நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட இந்த சமாதானம் யாருக்குள்ளே உருவாகும் என்கிறது ஒரு கேள்வி. யாருக்காக இது கொடுக்கப்படும் என்றால் அதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளுகிறது நல்லது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால், நல்ல கவனிங்க, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். எப்ப? அங்கதானே பெரிய பிரச்சனை வருது. சமாதானம் நதியை போல ஓடணும், நான் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பல கற்பனை இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது சமாதானம் நதியை போல புறப்பட்டு ஓடும். அப்படிதானே? எங்களுக்கு கற்பனை வேணாம், எங்களுக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும். 2 தோசை வாங்கினால் சாம்பார் இலவசம். எனக்கு தோசை வேணாம், சாம்பாரத்தான் கேட்கறதுக்கு நம்ம ஆயத்தம். சகோதரனே, சகோதரியே, அர்ப்பணிப்பு இல்லாமல் எதையும் யாரும் யாரிடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது, கொடுக்க முடியாது.
இயேசு கிறிஸ்து அர்ப்பணிப்பு இல்லாமல் அதை கொடுக்க முடியாது. நான் அர்ப்பணிப்பு இல்லாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. என் ஜனம் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். கற்பனைகளை கவனித்தால் நலமா இருக்கும். அப்பொழுதுதான் சமாதானம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அந்த சமாதானம் வரும் பொழுது, அந்த கற்பனைகளை கவனிக்கும் பொழுது பாருங்க, நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாக சொல்லுது. நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்றதுக்கு பார்ப்போம். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். போதும். எது? நீங்க முதல் வசனம் வாசிங்கன்னா தெரியும். போதகம், அப்படிதானே? முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை போட்டிருக்கு, என் போதகத்தை கவனித்தால் நலமாக இருக்குன்னு போட்டிருக்கா. அப்ப தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய வார்த்தைகளை கவனித்தால் ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் நாட்கள் நீடித்திருக்கும், தீர்க்காயுசை நீ பெறுவ, உனக்கு சமாதானம் வரும். யாரும் பயப்பட தேவையில்லை. பாதி அப்படி எல்லாம் பயப்பட தேவையில்லை. பாதியில் என்ன எடுத்துக்கொள்ளாங்க, நான் ஜெபம் பண்றேன் இல்லையா? அப்படி அல்ல, நம்முடைய ஆயுசை தீர்க்காயுசை மாற்றி கொடுப்பார். முதிர் வயதிலே கர்த்தர் நம்மை சேர பண்ணுவார். அதான் யாருக்கு? கற்பனைகளை கவனித்தா, அப்படித்தானே போட்டிருக்கு. கற்பனைகளை கவனித்து போதகத்தை கேட்டால் ஆயுசை கர்த்தர் கொடுக்கிறார், தீர்க்காயுசை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அந்த தீர்க்காயுசு உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நிறைவாய் காணப்படும்னா சமாதானங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் கோடி எத்தனையோ நாடையே சொந்தமாக வச்சுருந்தாலும் சமாதானம் இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? நிம்மதியாக தூங்க முடியுமா? நிம்மதியாக எழும்ப முடியுமா? நிம்மதியாக சாப்பிட முடியுமா? ஆனால் சமாதானம் இருக்கிற மனிதன் அவன் வாழ்க்கையில் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். அவன் எப்போதும் மனரம்யமாக இருப்பான். அருமையாக. ஏன்னா சமாதானம் எங்கேருந்து புறப்பட்டு வருது? அங்கேருந்து புறப்பட்டு. என்னுடைய சமாதானத்தை தான் தரேன்னாரு. அந்த சமாதானத்தை பெறுகிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறதுனாலே அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், என் தேவன் ஜீவிக்கிறார், அவர் இருக்கும் வரையிலும் எனக்கு எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இதை குறித்து கொஞ்சம் இன்னும் பார்ப்போம். அப்படின்னா நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. முத்துக்களை பார்க்கிலும் அது வெளியேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. முதல்ல என்னது? முத்துக்களை பார்க்க. முத்துக்கள் எப்படி வெளியேற பெற்றது? ஆனா அதை விட வெளியேற பெற்றது எது? தேவனுடைய வார்த்தை. நமக்கு எது? முத்து தான் விலையா தெரியுது இல்லையா? இந்த கடையில் அப்படி பொலிஷ் பண்ணி வச்சுருங்க, அதுதான் பெருசாக தெரியுதே ஒழிய இது பெருசாக தெரியாது. இது பெருசாக தெரிஞ்சிருந்தா அது சின்னதாக தெரிஞ்சிருக்குமே. இன்னைக்கு பாருங்க, பைபிளை கொண்டாந்து சேர்ச்சில் விட்டுட்டு போயிடுவோம். 6 மாதத்துக்கு பிறகு காணுமா? சேனை விட்டுட்டு போயிடுவாங்களா? அப்படி ஒரு முத்து சேனை விட்டுட்டு போயிடுவாங்களா? இது அவ்வளவு பெருசு இல்லை. இது போனால் இன்னொன்று 5 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது. அடுத்து என்ன போட்டிருக்கு? அடுத்த வசனம், அதன் வலது கையில் தீர்க்காயுசும், வலது கையிலே தீர்க்காயுசு, அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. என்னதான்? செல்வத்தையும் கனத்தையும் தேடி ஓட வேண்டியதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ஒரு பக்கத்தில் ஆயுசு, இன்னொரு பக்கத்தில் கனமும் செல்வமும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாமை கூப்பிட்டாரு, ஆபிரகாமே நீ போ, நான் காட்டுறேன். ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அவனை செல்வ சீமானாக கர்த்தர் மாற்றினார் இல்லையா? அவன் கனம் பெற்றவனா மாறினான் இல்லையா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்ல செய்யலையா? இன்னைக்கும் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுகிறோமே. எப்படி? அவன் ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நாம் கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாமே கீழ்ப்படியும். மீன் கீழ்ப்படியும், கடல் கீழ்ப்படியும், இருக்கா? காற்று கீழ்ப்படியும். கீழ்ப்படியாத ஆள் யாரு? அங்கே முதல்ல தொடங்கிட்டான். ஏதேன் தோட்டத்திலே ஒன்று சொன்னதுக்கு கீழ்ப்படியலை, இன்னைக்கு வரையும் கீழ்ப்படுறதில்லை. கீழ்ப்படிவல் யாருக்கு இருக்கிறதோ ஒரு கையில் ஆயுசு, இன்னொரு கையில் செல்வமும் கனமும். செல்வம் அதை தேடணும், இதை தேடணும், நாளைக்கு என்ன செய்யறது, இது செய்யறது, அப்படி செய்யற
ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்த ஆண்டவருடைய காரியம் செய்ய அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் மண்ணை தொட்டாலும் கூட தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான் நான் நீங்கள் ஆராதிக்கிறோம். நம்ம செவி கொடுக்கறதானே கஷ்டமாக இருக்குது. இன்னிலிருந்து செவி கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அடுத்த வருஷம் வாசிங்க. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அப்ப நமக்கு போற பாதை எப்படி இருக்கும்? காலையில் எந்திரிச்சோன்னே தலையை சுரிஞ்சிட்டு என்னான்னு தொடங்க தேவையில்லை, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். சமாதானமான வழி இல்லையா? காலையில் எலும்புன உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இல்லையா? இன்னைக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்வாங்க. ஆனால் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன், அந்த வேதத்தை தியானிக்கிறவன், அவன் சொல்லுவான், என் பாதை சமாதானமாக இருக்கும், சமாதானத்தின் பாதையிலே கர்த்தர் என்னை நடத்துவார். இப்ராஹிமை கரம் பிடித்து நடத்தின கர்த்தர் என்னை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக, தாவீதை வழி நடத்தின கர்த்தர் என்னை நடத்த உண்மையுள்ளவராக, அவர் என்னை நடத்துகிற தேவன் என்று அவன் அறிந்திருக்கிறான். நான் அவரை விட்டாலும் அவர் என்னை விட மாட்டார். அவனுக்குள்ள சமாதானம் இருக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியலைன்னா எங்க போய் தேடினாலும் இது கிடைக்காது. அருமையான கர்த்தருடைய அடுத்த வாசிங்க. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். எதை பற்றி கொள்ளுகிறவன் பாக்கியவான்? கர்த்தருடைய வார்த்தையை அதானே இப்போ பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் முதல்ல போதகத்தைகள் அதெல்லாம் தான் போட்டிருக்கேன். பற்றி கொள்கிறவன் அவன் என்ன செய்வானா? பாக்கியவான். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். முதல்ல இந்த வேதத்தை கர்த்தர் நமக்கு நம்முடைய மொழியிலே கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பேருக்கு இந்த வேதம் தெரியாது, எத்தனையோ பேருக்கு இந்த வேதம் அவருடைய மொழியில் இல்லை, எத்தனையோ தேசங்களுக்குள்ள இந்த வேதம் கொண்டு போக முடியாது. ஆனால் சுதந்திரமாக அழகாக இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கும், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த ஜீவ நதி ஓட ஆரம்பிக்கும் போது அது சமாதானத்தின் நதியாக மாறும் பொழுது நடக்கிறது என்ன என்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். என்னதான் ஆண்டு சொல்றாரு? நதி போகிற இடத்துல என்ன நடக்கும்? ஆரோக்கியம். நதி போகிற இடத்துல என்ன நடக்கும்? ஜீவராசிகள் பிழைக்கும், ஏராளமான மச்சங்கள் உண்டாகும். அப்படியா இருந்தால் இந்த நதி இன்றைக்கு நானும் நீங்களும் நமக்குள்ளே சமாதானத்தின் நதி ஓட ஆரம்பித்தால் சந்தோஷமான ஒரு காரியம் நடக்க. அப்படின்னா உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அநேகருடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அநேக ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். அநேக ஜனங்கள் அதன் மூலமாக கர்த்தரை காண கர்த்தர் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சமாதானத்தின் நதி புறப்பட்டு போகிற இடங்களெல்லாம் அங்கே இலைகள் எல்லாம் பச்சையாக இருக்கும். மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் காஞ்சி உதிர்ந்து போனதாக இருக்காது, பச்சை பச்சேன்னு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்மோடு சேருகிற வாழ்க்கையும் கூட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருப்பார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோன்னு சொன்னால், இந்த நதி நமக்குள்ளே ஓடாதபடிக்கு நாமளே தடை பண்ணியிருக்கிறோம். சில நேரங்களில் இந்த நதியை குழப்புறதுக்குன்னே பிசாசு பல காரியம் செய்வான். பிசாசு சோதனையை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான். கொண்டாந்து நினச்சி சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போனது இந்த நதி வேணான்னு அடைச்சிடுவோம், நாமளே அடைச்சிடுவோம் வேணான்னு, இல்லையா? நேற்றைய தினத்தில் நாம் உபவாச கூட்டத்துக்கு வரணும். உபவாச கூட்டத்துக்கு வர்றதுக்கு நம்ம ரெடியாகனா ஒரு மாதிரி வயிற்றுக்கு ஒரு மாதிரி, நான் கடைக்கெல்லாம் போயிட்டு வர்றேன், சாமான்லாம் வாங்கிட்டு வர்றேன், கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு இவங்க ரெடியாக. நான் சொன்ன கொஞ்சம் போகிறேங்க, நான் டக்குன்னு வர்றேன் அப்படின்னு வயிற்றுக்கு ஒரு மாதிரி இருக்குது சரின்ட்டு வந்து என்ன செய்யணும்னா அவ்வளோத்தையும் கொண்டாந்து காரில் டிக்கியில் ஏற்றியாச்சு. தம்பி டிக்கியில் ஏற்றிட்டு டிக்கியை மூடுறான், டிக்கி மூடப்பட்டு பப்பா என்ன மூட மாட்டேன்னுச்சு அப்படின்னா சரின்னு இறங்கி போய் பார்த்தா அது மூடுதில்லை. 2 முறை நான் அடித்து பார்த்தேன். நான் சும்மா இருக்க வேணாமா, நம்ம கை சும்மா இருக்குமா, அது எதுக்கோ கை கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு நானும் அப்படி கையை வச்ச பாருங்க, அது லொக் ஆயிடுச்சு.
இப்போ இந்த லொக்கை கழட்டுறது எப்படி தெரியலை. நானும் திருப்பி உள்ள கழட்டியெல்லாம் கையை போட்டு பார்த்தா ஒன்றுமே சரி வரல. அப்போ சரி வரல, சரி நம்ம காரை ஓட்டிகிட்டு போவோம், மெல்லமாக ஓட்டிகிட்டு போனால் போய் சேர்ந்துடலாம், ஏன்னா இங்கே வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வர்றோம். வந்த இடையில வேறு டிராஃபிக். வந்தால் திடீர்னு பார்த்தா ஃபோனை காணும். எதை காணும்? கார் லொக்கு ஒரு பக்கம், இப்போ ஃபோனை காணும். ஃபோன் இங்கே கீழே விழுந்துச்சா வீட்டிலையா எங்கன்னு தெரியாது. வீட்டிலேருந்து தொடங்கும் போதே பல விதமான போராட்டங்கள். இப்போ இடையில இவங்க சொன்னாங்க வந்திருப்பாங்க அவங்க எல்லாம், பாஸ்டருக்கு அடிச்சு சொல்லுங்க, என்ன செய்யட்டும், கதவை திறந்து விடட்டும். அப்போ தான் ஃபோனை தேடுறேன், ஃபோனை காணோம். என்ன செய்யறது? வீட்டுக்கு திரும்பி போனால் விசுவாசியெல்லாம் ஃபோன் அடிச்சிருக்கோம். எப்படின்னா இன்னைக்கு உபாச கூட்டம் இல்லையான்னு பல போயிடுவாங்க, அது அடுத்த பிரச்சனை ஆயிரும். எனவே சரி போவோம் அப்படின்னு வந்துட்டேன். வந்து இங்கே வந்து இறங்கினேன். இறங்குனா இது வேலை செய்ய மாட்டேன்ருச்சு. வந்தவங்களுக்கு தெரியும் இல்லையா, வச்சு அங்கே அமர்த்தி இங்கே அமர்த்தி எல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் பிரச்சனை இருந்தது. இப்போ எது போயிருக்கணும் எனக்குள்ளேருந்து? சமாதானம் போயிருக்கணும். நேற்று உபாச கூட்டத்துக்கு வந்தோம். இந்த வருஷத்தில் உபாச கூட்டம் அத்தனையும் கற்று நமக்கு ஆசீர்வாதமாக தான் தந்திருக்காரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நல்ல ஆசீர்வாதம், நல்ல க்ரௌட். நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் மாதிரி இல்லையா, வந்தவங்களுக்கு தெரியும், நல்லா இருந்தது ஆராதனை. என்ன செஞ்சிருக்கணும்? சமாதானம் இல்லாமல் போயிருக்கணும். சத்துரு இவ்வளோ பெரிய சமாதானத்தை இல்லாமல் காரியத்தை செய்தான். ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், யாருக்காவது தெரியுமா இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குன்னு சொல்லி? முகத்திலையோ பாவனையிலையோ ஜெபத்தில் பண்ணுங்க, எனக்கு இந்த ஃபோன் காணாமல் போயிடுச்சு, எங்கே இருக்குன்னு கத்தர் காட்டுட்டோ, இல்லாட்டி போனால் சாப்பிட்டு முடிஞ்சோன்னா நான் ஓடி போகிறேன், மற்றவங்கெல்லாம் இருந்துட்டு பூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன்னா. ஏனென்றால் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன தேவனுடைய சமாதானமானது என்னை நேற்று நடத்தினது. ஏசாயா 54:10 வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மனதுருக்கம் என்ன செய்த அந்த இடத்துல நிற்கும் போது எந்த காரியத்தையுமே நீ பார்க்காதப்பா, என்ன பார்னு மட்டும் சொல்லி என்னை வழி நடத்தினது. யாருக்குமே தெரியாது. கடைசியில் கூட ஒரு அங்கலாய்ப்பு நடந்து ஓடி போய் பார்த்து கீர்த்தி ஏதாவது நடந்ததா? இல்லை. ஏனென்றால் என் தேவனை அறியாமல் எதுவுமே நடக்காது. என் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான, அப்போ இது போகிற இடமெல்லாம் என்ன நடக்கும்னா ஆரோக்கியம். இந்த நதி போகிற இடமெல்லாம் மச்சங்கள் வாழணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நமக்குள்ள சமாதானம் சரியாக இருந்தால் நாம் போகிற இடங்களிலே மற்றவர்களுக்கு இந்த சமாதானம் பரவி போகணும். அப்போதான் சொன்ன சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் என்ன பெறுவாங்க? எதையோ வாங்கிட்டு போறாங்க. நமக்கு என்ன? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் அவருடைய புத்திரர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இன்றைக்கு நாம் போகிற இடத்துல மற்றவங்களுக்கு சமாதானம் வருதா? இல்லாட்டி போனால் இருக்கிற சமாதானம் இல்லாமல் போதா? ரெண்டும் தான் இருக்குது. என்னது? ரெண்டும் தான் இருக்குது. ரெண்டு இருக்கக்கூடாது. இரண்டு எஜமான்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஒருத்தனை பாய்க்க வேண்டியது. எனவே ஒரு எஜமான் நமக்குள்ளே இருந்து அந்த கண்மலை அடிக்கப்பட்ட போது அந்த நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அப்பமும் என்னது தண்ணீரும் புறப்படும். அதாவது தேவனுடைய ஆலயத்திலிருந்து அதுதான் கிடைக்குது, அப்பம் கிடைக்கிறது. அதுக்கு பிறகு என்னென்னா அந்த ஜீவ தண்ணீரை கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது அது சமாதானத்தின் நதியாக புறப்பட்டு பாய்ந்து ஓடுகிறது. இது போகிற இடத்துலலாம் மற்றவர்கள் சமாதானத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன தெரியுமா, நான் ஒரு ஆலோசனை மட்டும் சொல்கிறேன். சின்ன காரியங்களை பெருசாக நினைக்காதீங்க. அதுக்காக பெரிய காரியம் எதையுமே நீங்கள் பெருசுப்படுத்தாங்க. இது இல்லையா, இப்படி தூக்கி வைங்க. இல்லை அதை அங்கே வச்சுட்டு கூட இங்கே தான் வைக்கணும் அப்படின்னா சமாதானம் இல்லாமல் போயிடும். அது குடும்பத்தில் இல்லாமல் போயிடும், தனிப்பட்ட வாழ்க்கையில், சபையில் இல்லாமல் போயிடும், வேலை செய்கிற இடத்துல எங்கேயுமே இருக்காது, எங்கேயுமே கிடைக்காது. சின்ன காரியம் இது தெரியாமல் வச்சுட்டாங்களா, தூக்கி வைங்க. உங்களுக்கு வைக்க முடியல, பேசாமல் இருங்க. இங்கே தான் அப்படி நடக்கல. நான் சொல்கிறேன்,
எங்கே சமாதானம் இல்லாம போது? அது இப்படி ஒரு சின்ன ஒரு காரியம். வீட்லையா செருப்பை கழட்டி போட்டாங்களா, போயிட்டு போட்டு ஒன்றும் பார்க்காத, இல்லாட்டி பார்த்தா எடுத்து வச்சுட்டு பேசாமல் விட்டுரு. ஏன் இங்கே தான் வைக்கணுமா? அங்கே தானே தொடங்குறதே. சமாதானம் இல்லாமல் போயிருமே. அப்புறம் ராத்திரியா சண்டை பிடிச்சி சூரியன் அஸ்தமித்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை பிசாசு கெடுக்கிறதுக்கு பல விதத்தில் முற்படுவோம். யோசபாத், நீங்கள் 2 நாளாகமத்தின் 20 வாசித்தீங்கன்னாக்கும் யோசபாத் செய்தி வருது பாருங்க. 2 வாசிங்க. இருக்கா? சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் காமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். எனது செய்தி வருது, விரோதமா ஒரு கூட்டம் வருது. என்ன செஞ்சான்? அப்பொழுது இல்ல, அவன் என்ன செஞ்சான்? பாடகருக்கு ஏற்படுத்தின சந்தோஷம், பாடி துதிக்கப்படுவோம். என்னது? யோசபாத்துக்கு வந்து முன்னால் வந்து சேனையெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு பலவிதமான செய்தியை நீங்கள் கேட்கலாம், பலவிதமான பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரலாம். நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா இந்த சமாதானத்தின் நதி புறப்பட்டு ஓடணும் இருந்தால் நல்ல பாட்டு பிடிச்சி கத்தரை மேம்படுத்துங்க, நல்ல ஆவியில் நிறைஞ்சு கத்தரை துதிங்க. இதெல்லாம் இல்லாமலே போயிடும். எசைக்கியா இருக்கிறான், எசைக்கியா கத்தருக்கு ஆலயத்தெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் இருக்கும்போது வருது செய்தி. ராப்சாக் வந்து சொல்கிறான், என்ன தெரியுமா, எங்களை மேற்கொள்ள முடியுமோ அப்படின்னு தானே கேட்டான். ஏங்க அப்படியா? நாங்கள் என்ன செய்யறது? ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய? ஆண்டவரே. ஆசை என்ன செய்தான்? ஆண்டவரே என்ன செய்யறது? அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்த கத்தர் அந்த சமாதானத்தை நிலை பெற செய்திருந்தால் உங்கள் சமாதானம் இல்லாமல் போகாதபடிக்கு அதை நிலை பெற செய்வார். அது நிலைக்கும். எதுக்கு? அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? இந்த சமாதானத்தின் தேவனை நல்லா ஆராதிக்கணும், நல்லா துதிக்கணும், நல்லா பாடும். அப்போ சமாதானத்தின் நதி பரவி பாய்கிறது என்று சொன்னால் நீங்கள் பார்க்கும் பொழுது வாசிங்க, அது 45 என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நாம் இங்கே பார்க்குறோம், யோசேப்பை குறித்து பார்க்குறோம். இது வந்து பரவி பாய்கிற ஒரு நதி, பரவி பாய்கிற ஒரு நதி. என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாம் ரொம்ப அன்பானவங்க, நல்லவங்க, அவனுடைய உயர்வுக்காக பாடுபடுறவங்க. இல்லையா? என்ன சிரிக்கிறீங்க? அவங்க அது சேடி பண்ண இப்படி உயர்வே வந்திருக்காதே, இல்லையா? அவங்க அப்படி செஞ்சுட்டு காட்டி இவன் இன்னைக்கு ராஜா வந்திருப்பான், இந்த ராஜாவுக்கு அடுத்தபடியே வந்திருப்பானா? அப்போ அவங்க நல்லவங்க. நமக்கு இப்படி செஞ்சா அவங்க நல்லவங்க நினைங்க, அதனால உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குன்னு நினைங்க. என்ன நடக்குது? யோசேப்பு வீட்டில் இருக்கிறா, எல்லாத்தையும் அவன் வேலையும் ஒரு சரியில்லாத வேலை தான், போய் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லுவான். அப்படிதானே? மற்றவங்க செய்யறதெல்லாம் போயிட்டு சொல்லுவான், அப்பா 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 பாருங்க இப்படின்னு. அதுதான் கேடு. தெரிஞ்ச வாயை மூடு. அப்படிதானே? பார்த்தீங்களா? அவங்க சொல்லித்தானே பிரச்சனையே வர்றது. போய் சொல்லி சொல்லி இருக்கும்போது இவனும் பார்த்துக்கிட்டே இருந்தானோ. என்னன்னா அதில் வேற ஆண்டரும் விடல. அவனுக்கு 2 சொப்பனத்தை காட்டிட்டாரு. காட்டினோன்னா அதை போய் சொல்லிட்டான். சொன்ன உடனே இவங்க வச்சுக்கிட்டே இருந்தானோ, எப்படா உனக்கு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, ஒரு நாள் நல்ல அழகான சட்டையை உடுத்திட்டு அவர் ரொம்ப அன்பாக வேக வேகமாக தலையை அசைச்சிட்டு போகிறார். யாரை பார்க்க போகிறாரு? அங்கே போனால் அவங்க இல்லைன்னு பேசாமல் வீட்டுக்கு வந்திருக்கான். எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறான். அங்கே இருக்கிறாங்க. அப்படியா? அங்கே நான் போகிறேன் அப்படின்னு போனான் பாருங்க. போகும்போதே அவனு சொல்கிறானே, வாராண்டா இன்னையோட கூட அவர் கதையை முடிஞ்சு அவர் சொப்பனை எப்படி நடக்குன்னு பார்ப்பா அப்படின்னு. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அவனை அடித்தாங்க. அடிக்காதீங்கடா அடிக்காதீங்கடா அடித்தான். ஏன் அடித்தான்? அப்பா கிட்ட சொன்னதுக்காக அடித்தான். அப்பா கிட்ட சொன்னதுக்காக தான் அடி. சில நேரம் நமக்கும் அந்த அடி விழும். ஏன் தெரியுமா? தேவையில்லாமல் மற்ற காரியங்கள் யார்கிட்டயாவது பேசினா. பார்த்தீங்களா? அவங்க அங்கே சொன்னதுன்னு சொல்லி அடிப்பாங்க இல்லையா? அந்த அடி கவனமாக இருக்கணும். நமக்கு தேவையில்லாத விட்டுறணும்,
தேவையானது யோசிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்மை கொண்டு நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் நமக்கென்று இருக்கிறது. அந்த பாக்கியம் செய்யாதபடிக்கு நாம் இன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி தான் நான் நினைக்கிறது. நம் மூலமாக இந்த உலகம் பிரயோஜனப்பட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது. நான் அடிக்கடி தான் சொல்கிறது என்னென்ன, ஒன்றுமே இல்லையா, பேசப்படுத்துங்க, நிம்மதியாக இருங்க. நீங்கள் நிம்மதியாக மற்ற நிம்மதியாக இருப்பானே. அப்போ அடிச்சுட்டு அவனை குழியில் போட்டதுக்கு பிறகு எடுத்து அவனை விற்று அவன் போய் எங்கே போத்திபார் வீட்டில் இருந்து அங்கே பல சோதனையெல்லாம் சகித்து அதுக்கு பிறகு போயிட்டு என்னென்னா ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். ஜெயிலில் மாட்டிக்கிட்டதுக்கு பிறகு அங்கே ஒரு மனுஷனை நம்புகிறான். எப்படியாவது நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ராஜா கிட்ட சொல்லி என்ன செய்யுங்க, விடுதலை பண்ணிடுங்க. ராஜா கிட்ட சொல்லி அவன் நன்றி உள்ளவன் தான். அவன் நன்றி உள்ள. இந்த காரியத்தில் ஒரு காரியம் நினச்சிங்க, நமக்கு அவர்கள் மூலமாக இவர்கள் மூலமாக அப்படி ஒரு காரியம் இப்படி ஒரு காரியம் நடக்கணும், நம்ம 100க்கு 100 நம்பியிருப்போம். கர்த்தர் அதை மறக்க பண்ணியிருப்பார். கர்த்தர் மறக்க பண்ணுவார். நாம் நினைப்போம் ஐயோ இவங்க நன்றி, இல்லை கர்த்தர் மறக்க பண்ணார். ஏன்னா கர்த்தர் நினைத்த காரியம் நிறைவேற வரைக்கும் அவன் இருக்க வேண்டியதாக இருந்தது. நாம நினைப்போம் இந்த ஆள் தான் நமக்கு சரியான ஆள் கிடைச்சிட்டான், இவன் மூலமா எல்லா காரியம், கர்த்தர் மறக்க பண்ணுவார். கர்த்தரை மதிக்காத இல்லை, கர்த்தர் மறக்க பண்ணுவார். ஏன்னா அவர் ஒரு காரியத்தை நினைச்சிருக்காரு, அதுக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறாரு. அந்த நேரம் வர வரைக்கும் அவர் எந்த காரியத்தை செய்ய மாட்டார். மரியாள் போய் சொல்லும்போது கூட ஒரே ஒரு காரியம், என் வேலை இன்னும், என் வேலை வரல. ஏரோதுக்கு போய் சொல்லு, என் வேலை இன்னும் வரல, வர வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது. அப்ப கர்த்தர் மறக்க பண்ணார். அப்போ என்ன நடக்குது, சரின்ட்டு ஒரு மாதிரியா இப்போ எல்லாம் அடிபட்டு எல்லாம் முடிஞ்சோடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய நேரம் வரும்பொழுதுதான் இவனை கர்த்தர் அவன் மூலமாக கொண்டு வர்றாரு. இவன் போய் சொல்கிறான், இப்படி ஒரு ஆள் இருக்கார், சொப்பனம் நான் இருந்தேன் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், என்ன செய்வான், அப்படியா ஒரு தூக்கி இன்னும் உள்ளே போட அப்படின்ட்டுருப்பான். கொஞ்சம் சொன்னான், உன்னை தவிர யாரும் இந்த இடத்துல பொறுப்பான ஆளாக இருக்க முடியாது, உன் ஆலோசனையெல்லாம் நல்லது, யார் அங்கேருந்து கொடுத்தவர் கொடுத்த ஆலோசனை நல்லது, எனவே நீ பொறுப்பாக இருக்கும்போது என்னது வராங்க, எல்லாரும் வர்றாங்க. எதுக்கு, யோசேப்பாக்க வந்தான், சாப்பாடு வாங்கிட்டு போகலான்னு வந்தால் யார் இருக்கா, யோசேப்பு. இவங்களுக்கு தெரியாது அது யோசேப்புன்னு, ஆனால் யோசேப்புக்கு தெரியும் இவங்க யாருன்னு. நாம் என்ன செஞ்சிருப்போம், நம்ம சமாதானம் இல்லாமல் போயிருக்கோம். நம்ம சமாதானம் வந்துட்டானோ, முதலாவது வந்துட்டானோ, ரெண்டாவது ஆலோசனை. இன்னையோட கூட செய்வோம். என்ன அன்னைக்கு நீங்கள் உயிரோட விட்டீங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை உயிரோட விட மாட்டேன். அப்படி தான் நடப்போம். நம்ம சமாதானம் எல்லாம் இல்லாமல் போயிடும். ஆனால் அவன் சொன்னான், கவலைப்படாதீங்க, ஜீவ ரட்சணியை செய்யும்படிக்கு, உங்களை காப்பாற்றும்படிக்கு ஆண்டவர் என்னை அனுப்பினார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துல வருகிறது. அவரிடத்துல யாதொரு வேற்றுமை இல்லை, யாதொரு மாறுதல் இல்லை. எது நடந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு அவரிடத்துல தான் வருது. அதை உணர்ந்து அறிந்தவன் சொல்லுகிறான், நீங்கள் ஒன்றும் சஞ்சலப்பட வேண்டாம், இது பரவி பாய்கிற ஆறு, உங்களை ஜீவரட்சணை செய்யும்படிக்கு இது என்ன செய்கிறேன்னு சொன்னால் அநேகரை போஷிக்கத்தக்கதாய் போகிறது. இன்றைக்கி தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை செய்யணும். நாம் பரவி பாய்கிற நதிகளாக கர்த்தர் நம்மை பார்க்கிறாரு. அந்த நதி 4 பெரிய ஆறுகளாக போனது. ஏதேன் தோட்டத்தை செழிக்கும்படியாக அது செய்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அந்த நதி எங்கேருந்து வந்தது என்றால் கண்மலையில் இருந்து வந்தது. அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்து அது நதியாய் ஓடினது. இன்றைக்கு அந்த கண்மலையிலிருந்து வருகிற அந்த தண்ணீர் இந்த நதியாக நம்மை பரவி பாய்கிற ஆறுகளாக, சமாதானத்தின் ஆறுகளாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே,